ஹலோ மை டியர் சொந்தங்களே, நான் உங்க பிரேமா பட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பேக் தான். இன்னைக்கு வந்து செகண்ட் டேஸ், ரெண்டாவது நாள். அதாவது இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் பாப்பாவுக்கு அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ரைஸ் தான். என்ன அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல வந்து நான் ரைஸ் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு. ரொம்ப யம்மியா சூப்பரா இருக்கும். அது கூடவே பொரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, ஸோ அவங்களுக்கு வந்து நோ பேக் டே, பேக் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா கலர் பேப்பரு அண்ட் ஒயிட் பேப்பர் வந்து ஒரு 4, அது போக நூல்கண்டு கேட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா கிரையான்சில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆக்டிவிட்டி, விளையாட்டு ரொம்ப ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைனாவே எப்பவுமே பாப்பா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், என்டர்டைனிங் வீடியோஸ் அந்த மாதிரி நல்லா ஃபன்னா இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து கிளாஸ், இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது பிடி டே மாதிரி, ஸோ ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நான் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் பாப்பாவுக்காக. பாப்பா மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இந்த ரைஸ் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். என்னங்க மேடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்தாங்க உங்க பேக் பிடிங்க. ஓகேடா, பரவாயில்லடா. பின்னாடி திரும்பிட பேக பாக்கலாம். இதான் இந்த மேடத்தோட பேக். சொங்கி போய் நிக்கிறான் அவனே, பாவம். அதாவது ஸ்கூல் பேக் கிடையாது, இன்னைக்கு வியாழக்கிழமை மட்டும் இந்த பேக் எடுத்துட்டு போவாங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் கொடுக்கல. இந்த மேடம் கொண்டையில வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த பூ நம்ம வீட்டுல பூத்த பூ தான். பாருங்க, முல்லைப்பூ செடி, முல்லைப்பூ. இது வந்து மஞ்சள் கலர் சாமந்தி பூன்னு சொல்லுவோம்ல, அந்த பூ, அந்த செடி. அப்புறம் வந்து எலுமிச்சங்கன்று, தூதுவளை, குண்டுமல்லி செடி. இது வந்து குண்டுமல்லி, நல்லா அடுக்குமல்லி. குண்டுமல்லியில அடுக்குமல்லி 4 அடுக்கு இருக்கும் இந்த மல்லியில. சின்ன சின்ன பெட்டல் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோஸ். அப்புறம் இங்க வந்து என் தங்கச்சி வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது ஜாதி பூ வாங்கி கொடுத்துட்டு போனான். ஸோ அதை வச்சிருக்கேன். ஒரு 10 நாள் கழிச்சு தான்